விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மல்டிபிள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம்னா, அதை பேஸ் பண்ணி நம்ம சேல்ஸ்ல பர்ச்சேஸ்ல எப்படி என்ட்ரிஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ என்ட்ரிஸ் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால தனித்தனியா ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்ல எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வீடியோ போஸ்ட் ஆயிருக்கு. வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் F11 கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது வரும். ஒன்று வந்து பீகார், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ ஒரு 4 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் இந்த டேலியில். ஸோ இதை இவங்க பேஸ் பண்ணி நான் என்ட்ரிஸ் போட்டிருக்கேன், பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். இது எப்படி நான் செப்பரேட்டாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்க்கிறேன். இதில் அக்கௌண்ட்ஸ் புக், இதில் வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் மட்டும் கிடையாது, சேல்ஸு பர்ச்சேஸு எல்லாருமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சேல்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும்தான் வந்து நான் என்ட்ரிஸ் போட்டிருக்கேன். இப்போ சேல்ஸ் வவுச்சர்ஸ்குள்ளே நான் வந்துட்டேன். இங்கே வந்து நீங்களே வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ 1, 2 பேசிக்காக இருக்கிறது வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இருக்குது. இது போக கேரளா, பீகாருக்கு எல்லாமே வந்து நான் வவுச்சர் நம்பரிங்லேயே நான் எனக்கு டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கர்நாடகா, கேரளா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இங்கே வியூ ஆகுது. இப்போ இது மொத்தமாக இருக்குது. இது வந்து நான் இப்போ கேரளா தனியாக, தமிழ்நாடு தனியாக அப்படிங்கிறது நான் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு அப்ளை ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஷார்ட்கட் கீ வந்து Alt F12. ஸோ இது கொடுத்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன ஓப்பன் ஆகும்னா பேசிக் ஃபில்டர் ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு அட்வான்ஸ் ஃபில்டர் ஓப்பன் ஆகும் அப்படின்னாலுமே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கும் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் ஆயிருக்கு, வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் நம்ம போய்க்கலாம். போயிட்டு இதில் நம்ம என்ன சர்ச் பண்ண போறோம்னா வவுச்சரை தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். வவுச்சர்ஸில் எதை பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கம்பெனி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் அப்படிங்கிறது நமக்கு வியூ ஆகும். இதை நான் என்ட்ரு கொடுத்துட்டு கண்டெய்னிங் கொடுத்துட்டு இப்போ நான் இது வந்து கேரளா அப்படிங்கிற இருக்கிறது மட்டும் தான் நான் இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னா கேரளா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கிற இந்த 3 என்ட்ரிஸ் மட்டும்தான் எனக்கு வியூ ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். த சேம் தான் வந்து பர்ச்சேஸ்க்கும். பர்ச்சேஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அதே பேசிக் தான். ஸோ நான் வந்து இப்போ சேல்ஸு பர்ச்சேஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ்க்குள்ளே போனேன்னா பர்ச்சேஸில் வந்து நான் இவ்வளோ என்ட்ரிஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் வேற ஒரு அப்ளை ஃபில்டர் வேணால் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பர்ச்சேஸில் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் போய்க்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபில்டரில் வவுச்சர்ஸில் கம்பெனி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் கண்டெய்னிங்கில் இப்போ நான் இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் 3 வவுச்சர்ஸை எடுத்துகிட்டு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சேவ் யூ ஆப்ஷன்லையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த தமிழ்நாடு பர்ச்சேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் இப்போ சேவ் யூ கொடுத்துட்டு மை சேவ் யூங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இதில் நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தமிழ்நாடு அப்படிங்கிறது கொடுத்துட்டு பர்ச்சேஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை செட் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே நமக்கு கோடூவில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகும். இப்போ இந்த பர்ச்சேஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தான் நமக்கு வியூ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் உள்ள மறுபடியும் போய் என்னால் அப்ளை பண்ண ஃபில்டர் நான் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சேவ் யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ரெஜிஸ்ட்ரேஷனோ நீங்க அந்தந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கோட்டுல போனீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வியூ ஆகும். தமிழ்நாடு பர்ச்சேஸ் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறதுனால எனக்கு வியூ ஆகுது. இந்த மாதிரி கேரளா, கர்நாடகா எதெல்லாம் வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கெல்லாம் போய் செக் பண்ணலாம், எதனாலலாம் மேபி இந்த ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வவுச்சரில் போய் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி வந்து வைக்கிறேன். ஸோ நான் அதுக்குள்ளான கம்பெனி வந்து நான் எடுத்துக்கிறேன், ஏபிசி கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி நான் எடுத்துட்டு பர்ச்சேஸ். ஸோ நான் ஸ்டாக் ஐட்டம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர்னு. ஸோ நான் அதையும் எடுத்துக்கிறேன், ஒரு 5 போட்டுக்கிறேன். நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நான் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி கொடுக்குறேன், ஜிஎஸ்டியா.
இந்த இடத்துல எனக்கு கால்குலேட் ஆகிட்டு வரல. ஸோ எதனால எனக்கு கால்குலேட் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னா, ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜிஎஸ்டி டேக்ஸ் அனலைசஸ்னு இருக்குல்ல பார்த்தியா? ஸோ அதை வந்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன மிஸ்டேக், நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ ஸ்டேட் வந்து கேரளா, பட் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஐசிஎஸ்டி தான் போடணும். ஸோ அந்த எரர் வந்து நமக்கு இங்கே எடுத்து காட்டுது. ஸோ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல ஐஜிஎஸ்டி கொடுக்குறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கால்குலேட் ஆகி வந்துருச்சு. இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். அனதர் இஷ்யூ எதனால வந்து ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாமல் இருக்குன்னா, நான் வந்து இப்போ எடுத்த சேல்ஸ் போடுறேன். ஸோ சேல்ஸுக்கு நான் அனதர் ஒரு பார்ட்டி வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி சேல்ஸ் லெஜரை கிளிக் பண்ணி ஸ்டாக் ஐட்டம் கொடுத்து ஒரு 2 வந்து நான் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். பண்ணிட்டு இது வந்து சிஜிஎஸ்டி தான் நான் கொடுக்குறேன். பட் அப்போ எனக்கு வந்து கால்குலேட் ஆகி வரல. பட் இந்த கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து இந்த என்ட்ரிக்குள்ளே போகிறேன். இந்த லெஜரில் பார்த்தா இதுவும் வந்து தமிழ்நாடு தான். சிஜிஎஸ்டி நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அப்போ ஏன் எனக்கு கால்குலேஷன் ஆகலை அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே போய் நம்ம பார்க்கலாம். பார்த்தோன்னா என்னன்னா, திஸ் வவுச்சர் ஹேஸ் நோ டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, நம்மளோட சேல்ஸ் லெட்ஜர் இருக்கு இல்லையா? அதில் வந்து நான் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் கொடுக்காம இருக்கேன். ஸோ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து நம்ம உள்ள போனோம்னா நமக்கு இங்கே தெரியும் ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியில் வந்து நான் நாட் அப்ளிகபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்ளிகபிளாக மாற்றிக்கிறேன். மாற்றி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி கால்குலேட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல எஸ்ஜிஎஸ்டியும் போடுவேன். இது எனக்கு ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் வாங்கி வந்துருச்சு. ஸோ இதையும் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த என்ட்ரியும். அனதர் கால்குலேஷன் இஷ்யூ எதனால வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ மறுபடியும் ஒரு சேல் என்ட்ரி போடுறேன். அதே வச்சு நான் சேல்ஸ் என்ட்ரி கிளிக் பண்ணிட்டு ஸ்டாக் ஐட்டம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 1 கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் சிஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது நான் 9% வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே கால்குலேட் ஆகலை. எதனால எனக்கு கால்குலேட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து இந்த ஐட்டம்குள்ளே நம்ம போகலாம். பார்த்தேன்னா இங்கே வந்து எனக்கு ஜிஎஸ்டி ரேட் வந்து நான் 5% தான் கொடுத்துருக்கேன். ஸோ 5%னா டேக்ஸ் வந்து 2.5. பட் நான் என்ன லெட்ஜர் டேக்ஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 9%. ஸோ அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கால்குலேட் ஆகாது. ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு நம்ம லெட்ஜர் சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி ஐஜிஎஸ்டி நம்மளே நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ கிரியேட் பண்ணிக்க மாதிரி காமனாக வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா எல்லா பர்சன்டேஜுக்கும் வந்து நமக்கு அப்ளிகபிலிட்டி ஆகும். ஸோ அந்த லெஜருக்குள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எந்த ஒரு பர்சன்டேஜுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ பண்ணாதனால எனக்கு வந்து எல்லா 9% ஆர் எந்த எல்லா பர்சன்டேஜுமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி வந்துடும். இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அனதர் இஷ்யூ நம்ம எங்கே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நான் இந்த இடத்துல இந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்பெனி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்ன பேஜ்னா பார்ட்டி டீட்டெயில்ஸ். ஸோ எங்கள் பார்ட்டி டீட்டெயில்ஸ் என்னன்னா இவங்க வந்து கேரளா, பட் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இங்கே கேரளா தான் இருக்கு. பட் நான் இப்போ இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன்னா மாற்றி சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜிஎஸ்டி வந்து கேல்குலேட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் இதை ஐஜிஎஸ்டி நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு கேல்குலேட் ஆகலை. ஏன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேஸ் ஆஃப் சப்ளைனா என்ன, நம்ம ஸ்டாக் வந்து எங்கே போகுது, இப்போ நம்ம கஸ்டமரோ இல்லை நம்மளோட சப்ளையரோ அவங்களோட இதை தான் வந்து நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளைல வந்து போடணும். ஸோ நம்மளோட கஸ்டமர் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து கேரளா. ஸோ நான் இந்த இடத்துல கேரளாலே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5% 5 அமௌண்ட்டுக்கு வந்து ஐஜிஎஸ்டி எனக்கு கேல்குலேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இடத்துல நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஆகணும் அப்படின்னா நம்மளோட விவி இன்ஃபோடெக்கில் வந்து நாங்கள் புதுசாக ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். க்ரோமில் வந்து vivinfotech.com போயிட்டு இந்த இடத்துல கோர்சஸ் நமக்கு வந்து ஹோம் தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல கோர்சஸ் அப்படிங்கிற இடத்த வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற டேலி பிராண்ட் ஃபவுண்டேஷன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா
எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னா நம்மளோட பேசிக் டேலி பற்றி பேசிக் எல்லாமே நிறைய நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்னா நாங்கள் ஜஸ்ட் 99 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கு அப்புறமா வந்து ஆட் டு கார்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சைன் இன் கொடுத்துக்கலாம். சைன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் பேங்க் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட் வந்து 99, இந்த ஜிஎஸ்டி சேர்த்து 116. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.